வணக்கம். நம்மளோட இளம் தலைமுறையினர்ல எத்தனையோ பேர் ஊக்கமூட்டுற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றாங்க இல்லையா? அவங்களோட கதைகள் எல்லாம் அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கணும். ஆனா அந்த கதைகள் எல்லாம் எப்படி நாம பத்திரப்படுத்துறது, அது தொலைஞ்சு போகாம எப்படி பாத்துக்கிறது? இன்னைக்கு நாம இந்த கேள்விக்கு ஒரு செம்மையான டிஜிட்டல் தீர்வை பத்தி தான் பார்க்க போறோம். வானங்கள் போலவே உயர்ந்தவர் நாணுடைமை உடையான்னு ஒரு பழமொழி இருக்கு. அதாவது அடக்கமா இருக்கிறவங்க வானம் அளவுக்கு உயர்ந்தவங்கன்னு அர்த்தம். இதுதாங்க நம்ம இன்னைக்கு பேச போற விஷயத்தோட அடிநாதமே. ரொம்ப ஆர்ப்பாட்டம் இல்லாம ஆனா பெரிய பெரிய சாதனைகளை பண்ற நம்ம இளையர்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அப்போ இந்த மாதிரி ஊக்கம் அளிக்கிற இளையர்களோட கதைகள் தொலைஞ்சு போகாம இருக்க நாம என்ன செய்யணும்? இதுதான் இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி. யோசிச்சு பாருங்க, ஒருத்தரோட சாதனை அது ஒருத்தரோட மட்டும் நிக்கிறதில்ல, அது ஒரு முழு சமுதாயத்துக்கே வழிகாட்டும். அந்த வெளிச்சம் அணைஞ்சு போகாம எப்படி பாத்துக்கிறது? வாங்க, இதுக்கு என்ன தீர்வு இருக்குன்னு பார்க்கலாம். சரி, இந்த கேள்விக்கு ஒரு தீர்வு வேணும்னு ஒரு அமைப்பு ஒரு சூப்பரான முயற்சியில இறங்கியிருக்காங்க. அவங்க ஒரு புதுவிதமான மரப, ஒரு டிஜிட்டல் பாரம்பரியத்தை உருவாக்குற வேலையில இருக்காங்க. அந்த அமைப்பு தான் சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்றம். அவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம இளையர்களோட சாதனைகளை எல்லாம் ஒன்னு திரட்டி அதை ஒரு டிஜிட்டல் வரலாற்று ஆவணமா மாத்திர முதல் படியை எடுத்து வச்சிருக்காங்க. அவங்களோட தீர்வு வெறும் ஒரு புத்தகத்தோட நின்னுடல, அதுக்கும் மேல போய் ஒரு டிஜிட்டல் ஆவண காப்பகத்தை உருவாக்கியிருக்காங்க. இதனால என்ன ஆகும்னா, இந்த ஊக்கமூட்டுற கதைகள்லாம் வெறும் பேப்பர்ல மட்டும் இல்லாம உலகத்துல யாரு வேணாலும் பாக்குற மாதிரி ஒரு இன்டராக்டிவ் டிஜிட்டல் எக்ஸ்பீரியன்ஸா மாறுது. சரி, இந்த டிஜிட்டல் காப்பகத்துல இடம் பிடிக்கிற அளவுக்கு தகுதியான ஒருத்தரோட கதைய நாம இப்போ ஒரு உதாரணமா பார்க்கலாம். அவர் பேரு பி. முரளிதரன். முதல்ல அவரை பத்தின சில அடிப்படை விஷயங்களை பாத்திரலாம். இவரோட பெற்றோர் திரு பிரம்மகுமார் மற்றும் திருமதி திருப்பதி முரளிதரன். ஜிங்ஷான் பிரைமரி ஸ்கூல், விக்டோரியா ஸ்கூல், அப்புறம் விக்டோரியா ஜூனியர் காலேஜ்ல படிச்சிருக்காரு. அவரோட பொழுதுபோக்குகள் பாத்தீங்கன்னா டேக்வாண்டோ மற்றும் கோடிங். வாங்க, இப்போ அவரோட கல்வி பயணத்தையும் அவர் தொடர்ந்து வாங்கின வெற்றிகளையும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். 6. இந்த நம்பர் ஏன் இங்க முக்கியம்னு நினைக்கிறீங்க? இது சாதாரணமா ஒரு நம்பர் இல்ல. முரளிதரன் தொடர்ந்து 6 வருஷமா, ஆமாங்க, 2019 2024 வரைக்கும் கல்வி அமைச்சரோட எடுசேவ் விருதை வாங்கிட்டு வராரு. இதுவே அவரோட அசைக்க முடியாத கல்வி திறமைக்கு ஒரு பெரிய சாட்சி. அவரோட சாதனைகளோட வேகத்தை பாருங்க. 2023 ஆரம்பிச்சு அடுத்தடுத்து கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பிசிக்ஸ், பயாலஜின்னு எல்லா ஒலிம்பியாட் போட்டிகள்லயும் பதக்கங்களை அள்ளி குவிச்சிருக்காரு. அது மட்டுமல்ல, சர்வதேச அளவுல சிங்கப்பூருக்கு தங்கம் ஜெயிச்சு பெருமை சேர்த்திருக்காரு. இதுக்கெல்லாம் மேல 2025க்கான கல்வி அமைச்சரோட ரொம்ப மதிப்புமிக்க ஸ்காலர்ஷிப்பையும் வாங்கியிருக்காரு. சரி, முரளிதரன் வெறும் படிப்புல மட்டும் கெட்டிக்காரர் இல்ல, வகுப்பறைக்கு வெளியேயும் அவர் ஒரு ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம். சமூக பணி, விளையாட்டு, தலைமைத்துவம்னு பல துறைகள்ல அவரோட பங்களிப்பு இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, தமிழ் கருத்தரங்கங்கள், விவாதங்கள்ல ரொம்ப தீவிரமா பங்கெடுத்துக்கிறது. இது தாய்மொழி மேல அவருக்கு இருக்கிற பற்றை நல்லாவே காட்டுது. இதுதாங்க ஒரு முழுமையான ஆளுமைக்கு அடையாளம். ஓகே, இப்போ திரும்பவும் நம்ம இளையர் மன்றத்தோட அந்த ப்ராஜெக்டுக்கு வருவோம். முரளிதரன் மாதிரி திறமையானவங்களோட சாதனைகளை எப்படி ஒரு புத்தகத்திலிருந்து உலகமே பார்க்குற ஒரு வெப்சைட்டுக்கு கொண்டு போறாங்க? இந்த முழு விஷயத்தையும் அவங்க 3 ஸ்டெப்ல பண்றாங்க. முதல்ல இந்த ஊக்கமூட்டுற கதைகள் எல்லாம் ஒரு புத்தகமா கொண்டு வராங்க. 2வது, அதையே ஒரு ஆன்லைன் டிஜிட்டல் தளமா உருவாக்குறாங்க. 3வது, அந்த தளத்தை சும்மா படிக்கிற மாதிரி இல்லாம ஒரு இன்டராக்டிவ் அனுபவமா மாத்தி எல்லாரையும் அது கூட உரையாட வைக்கிறாங்க. இந்த சூப்பரான இன்டராக்டிவ் டிஜிட்டல் எக்ஸ்பீரியன்ஸை உருவாக்க அவங்க கூகுளோட நோட்புக் LMங்கிற ஒரு புது டெக்னாலஜியை பயன்படுத்துறாங்க. இதனால தகவல்கள்லாம் வெறும் டெக்ஸ்டா இல்லாம ரொம்ப ஈஸியா எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரியும் இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கு. சரி, அப்போ இந்த டிஜிட்டல் ஆவண காப்பகத்தோட பெரிய நோக்கம் என்ன? இதோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? இங்கதான் முக்கியமான விஷயமே இருக்கு. இந்த திட்டத்தோட நோக்கமே இந்த உத்வேகத்தை உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கறது தான். கையில அந்த புத்தகம் இல்லனாலும் பரவாயில்ல, ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தா போதும், எங்கிருந்து வேணாலும் இந்த சாதனையாளர்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இதுதாங்க ஒரு உண்மையான நிலைச்சு நிக்கிற டிஜிட்டல் மரபு. ஆனா இந்த பயணம் இதோட முடியல. இது ஒரு ஆரம்பம்தான். சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்றத்தோட இந்த டிஜிட்டல் காப்பகம் இன்னும் வளர்ந்துகிட்டே இருக்கும். அப்போ அடுத்ததா யாருடைய கதை இந்த தளத்துல வரப்போகுது? இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளும் இருக்கு. யாருக்கு தெரியும், அடுத்ததா வர்றது உங்க கதையா கூட இருக்கலாம் இல்லையா?